பாய் வீட்டு கல்யாண பிரியாணி பாருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இன்னைக்கு வந்துட்டு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். புரட்டாசி மாதம் விரதம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ அதுதான் நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே சிக்கன் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து பிரெட் அல்வா. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்வீட் பீடா. அப்புறம் இது என்னது, அது கர்ட் ரைத்தா, பிரிஞ்சால் சட்னி. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு பாருங்க, ஒரு மெட்டல் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு பாக்ஸ். இது கூட 2 டிஷ்யூ பேப்பர், முன்னாடி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஓப்பன் பண்ணிடலாம். பிரெட் அல்வா. அந்த கை எப்படிதான் இருக்கு? வாவ், சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குடா. நெக்ஸ்ட் இது வந்து பீடா. இவரை நம்ம வந்து லாஸ்டா பார்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, மேலே வாழை வச்சு கொடுத்துருக்காங்க. சிக்கன் பிரியாணி இலையில போட்டு சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சாப்பிடலாம் பிரியாணி. பிரியாணி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து பிரியாணி சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி. பீஸ் நம்ம நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பீஸ் இருக்கு, சின்ன பீசஸ். நான் வந்து பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். குவாலிட்டியும் நிறைய இருக்கு. கலரே சூப்பராக இல்லை. வந்து சிக்கன் போட்டு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்டாக இருக்கும். கிரேவி சூப்பராக இருக்கு. நார்மலாக வந்து பிரியாணிக்கு வந்து நான் அந்த மாதிரி கிரேவி வந்து விரும்ப மாட்டேன். ஒரு கடையில் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. எனக்கு அந்தளவுக்கு நான் கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட மாட்டேன். ஆனால் இதில் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. பிரெட் அல்வாவும் சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆயில், அந்தளவுக்கு ஆயிலும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக பாருங்கள், அந்தளவுக்கு உங்களுக்கு ஆயிலே தெரியாது. இல்லை, நல்லாயிருக்கு.
எடுத்து வச்சுங்க. அவருக்கு எடுத்து வச்சுட்டேன் தனியாக. பீடா ஓகே. ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்வீட் பீடாவோட அந்த இது பாருங்க அப்படியே மேலே இருக்குது. செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு செம்மையா இருக்குங்க. சான்ஸே இல்லை. பீடா சூப்பரா இருக்கு. இந்த பீடா வந்து சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டி நகர்ல வந்து அஞ்சல் ஹோட்டலில் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு வெளியே வரும்போது ஒரு அண்ணன் வந்து பீடா கடை வச்சிருப்பாரு. அங்கே வந்துட்டு அந்த அண்ணன் பீடா ஸ்வீட் பீடா போட்டு கொடுப்பாரு. செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து சின்ன சைஸ். இப்போ நான் சாப்பிட்டது அவர் வந்து நல்ல இவ்வளோ பெரிய சைஸில் போட்டு கொடுப்பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த பீடா சாப்பிட்டோம்னா எனக்கு அதோட ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் இன்னமும் அந்த அண்ணன் கடை பீடாவை நான் மிஸ் பண்ணுறேன். நான் போகும்போதுல அந்த கடை இருக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. இப்போ அந்த ஆசை எனக்கு இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பீடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணியோட ரேட் வந்துட்டு 280. மட்டன் பிரியாணி வந்து 380 நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் இப்போ வீட்டில் இல்லை இருந்தாருன்னா கரெக்டாக ரேட் சொல்லிட்டு இருப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. இப்போ பாருங்க, அவர் தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அவரோட டேர்ன் போயிட்டு இருக்கு. எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ எல்லா பிரியாணிலையுமே ஆயில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நெஞ்சு சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி திக்கட்டும், ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இது இல்லை. நல்லா இருக்கு. ஆயில் கம்மியாக போட்டு நல்லா செஞ்சுக்கலாம். பீசஸ் நிறைய இருக்குது. ஆனால் இது ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பிரியாணி. எக்ஸ்ட்ராவே இருக்குது. வாங்கலாம் குழந்தைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வாங்கினீங்கன்னா இதுவே ஒரு பிரியாணி போதும். அந்த அளவுக்கு நிறைய இருக்குது பிரியாணி. நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணி வாங்கணும். இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி சண்டே நல்லா கூட்டம் அதிகமாக இருந்தது. அதான் க்யூவில் நின்று தான் நாங்கள் வாங்க முடியும்போது நல்லா இருந்தது. பச்சடி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இலையை பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன். நல்லாவே இருந்தது பிரியாணி. இப்போ நான் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறேன். நான் உங்களுக்கு அதை அனுபவம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் அப்படியே சிக்கன் எடுத்து பிரியாணி வச்சுக்கோங்க. பச்சடி கொஞ்சம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. கடையில் டிஃப்ரெண்டாக வீட்லேயே பாய் வீட்டு கல்யாணம் போனால் எப்படி இருக்குமோ சாப்பிட்டா பிரியாணியும் கல்யாணத்தில் அந்த மாதிரி இருக்குது பிரியாணி. சூப்பராக இருக்குங்க. ஆன்லைனில் புக் பண்ணணும் தனி கியூ. நம்ம கேஷ் கொடுத்துவாங்கன்னா அந்த தனி கியூ போடுறாங்க. மழை வேறு பெஞ்சுது. அதிலே நின்று கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். சண்டேனால கொஞ்சம் கூட்டம் வந்து பொட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே சரி பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பொட்டாசி முடிஞ்சோடனே பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக கறி சாப்பிட்டே ஆகும். அது நல்லா ஒரு பிடி பிடிச்சிடும் வேண்டியது தான். பிரியாணி டேஸ்ட்டில் சாப்பிட சொல்கிறது ஒன்று மறந்துட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி சாப்பிட போகிறேன். அப்புறம் வீடியோ பண்ணுறேன். பாய். பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க. பிரியாணி அவங்ககிட்ட சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. இப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அவரோட டர்ன் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு பிரியாணி. பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ஆர்டர் பண்ண ஃபர்ஸ்ட் வாட்டி. நல்லா இருக்கு. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. பிரியாணி செம்மையா இருக்கா? சத்தமா பேசு. மைக் இல்லைல்ல கேட்க. ரொம்ப இருக்கிறதா காண முடியாது. இல்லை அதை காட்ட முடியும். என்ன பேசணும் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு எமி மெட்ராஸ் குக்கிங் வித் ஹேமலதா வினோத்குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் வந்து பாய் வீட்டு கல்யாண பிரியாணி